ரொம்ப நாளாக வந்து ஒரு டாபிக் வந்து பேசணும் அப்படின்ட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ் பிக் பாஸ். நானும் அதை வந்து வெறி கொண்டு பார்க்குற ஒரு பர்சன் தான். வெறி கொண்டுனா பார்ப்பேன், எல்லா சீசனுமே பார்ப்பேன். ஸோ இந்த சீசனில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சன்றதை மீறி அவங்க ப்ளே பண்ண விதம் அது வந்து பாரு. அதாவது ஓகே, அவங்க வந்து தனியாக ஒரு 3-4 வீக்ஸ், அதான் 1 மந்த் மேலே வந்து ஒரு தனியான பிளேயராக வந்து யார் என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதில் லேர்ன் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது பிக் பாஸில். வினோத் வந்து அவர் தான் வின்னராக வர வேண்டியது, பட் 18 லட்சத்தை எடுத்துகிட்டு வாக் அவுட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாருவோட ரெட் கார்டை அவங்க ரெட் கார்டு வாங்கினதுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் வந்து சபரி கூட பார்வை வந்து கண்ணில் அடித்தார் அப்படின்லாம் நிறைய அது அப்போல்லாம் ரெட் கார்டு கொடுக்கலன்னு. ஆக்சுவலி அந்த ரெட் கார்டு கொடுத்தது வந்து பேசின வார்த்தைகளுக்காக மட்டும்தான். அவ்வளோ ஒரு ஹார்ஷான வார்த்தைகள். அதாவது ஒரு வாட்டி பேசிடுறாங்க, அதுதான் லைஃப்லேயும் அதான், ஒரு வாட்டி பேசிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அதை நம்ம வாங்க முடியாது. அதுக்கு தான் அந்த ரெட் கார்டை தவிர மற்றபடி அவங்க உதச்சி விட்டதுக்கு கூட அது செகண்டரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப தப்பானதால தான், ஒரு சின்ன தப்பால் பாருவோட என்டையர் 90 டேஸோட பிளேவை வந்து இழந்துட்டாங்க. அந்த கோவத்தால் வந்து அவங்க ஃபுல்லாகவே இழந்துட்டாங்க. அது ஒரு லெசன். ஏன்னா எல்லாத்தையும் செய்கிறத வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை எப்போ வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம எல்லா டைம்லேயும் வந்து யோசிக்கணும். அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் வந்து வினோத், அவர் வந்து ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுத்துட்டாரு. பட் ஆப்வியஸ்லி பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு வெளியில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. பட் வெளியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அவங்கள ரம்யா வந்து க்ளூ கொடுத்தாங்க, நீ தாண்டா கப் அடிக்க போகிற, பார்த்து டிசைட் பண்ணுன்னு. அந்த ஒரு க்ளூவும் வந்து ஏதோ கடவுள் அமுச்சு வச்ச ஒரு பர்சன் மாதிரி அவருக்கு கொடுத்தாலும் அவரோட திங்கிங் வந்து அவரோட ஃபேமிலியை பற்றி இருந்தது. இந்த 18 லட்சம் இருந்தால் என் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம வின் பண்ணலனா என்ன பண்ணுறது அப்படின்ற செகண்ட் தாட்டு. பட் அது எல்லாருக்கும் ஆஸ் அ ஃபேமிலி லவ் பண்ணுற ஒரு பர்சனுக்குமே அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியை பாதுகாக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வைட் டெசிஷன் தான் வந்து வினோத் வந்து எடுத்தார். ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஃபார் வினோத் ஃபார் டேக்கிங் திஸ் டிசிஷன் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து நம்ம இந்த வாட்டி லேர்ன் பண்ண லெசன்ஸ் வந்து அதிகம். ஒரு மனுஷன்கிட்டையும் அவங்க ரெப்ளிகேட் பண்ணுற ஒரு குணங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. அது நம்ம லைஃப்லையும் வந்து அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து க்ராஸ் பண்ணி போக தான் வேணும், வேறு வழியே கிடையாது. என்னதான் நம்மளுக்கு வந்து அவங்க தங்க கட்டியே நம்ம வந்து எடுத்து வச்சாலும் நம்ம மேலே பேட் ஒப்பீனியன் வைக்கணும், பேடாக தான் இவங்களை பார்க்கணும்னு நினச்சா அவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து அந்த பேட் விஷயத்தை தான் த்ரோ பண்ணுவாங்க. அது என்னோட லைஃப்லேயும் நிறைய இடத்துல நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நல்லது பண்ணி லாஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் இழந்து நானும் நின்று இருக்கேன். ஸோ அதனால் ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் கேட்குறாங்க, இதில் இந்த பிக் பாஸால் என்ன லெசன், என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு. எல்லாத்தையுமே அதை வந்து கற்றுக்குறோம். ஆஸ் அ அடல்ட்டாக நம்ம அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஒரு கேரக்டரும் ஒரு விதத்தை வந்து வெளிப்படுத்துது. ஒருத்தவங்களோட உள்ளே இருக்கிற இன்னொரு மனுஷன். அது பாரு இவ்வளோ நாள் நல்ல பிளேயராக இருந்தாங்க, பட் அவங்களுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, அது இடம் பொருள் ஏவல் வந்து பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன பேசணும், என்ன பண்ணணுன்றத எல்லா இடத்துலையும் வந்து கற்றுக்கணும். எங்கே பொறுமையாக இருக்கணுமோ அங்கே பொறுமையாக இருக்கணும், எங்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணணுமோ அங்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படணும், எந்த இடத்துல என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது, எனக்கும் கற்றுக் கொடுத்தது. இவ்வளோ நாள் இதை பற்றி பேசலை, பட் எண்ட் ஆஃப் த சர்மரி வந்தாச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிந்த சில கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்தும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை நம்ம வந்து டிபேட் பண்ணுவோம்.